வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ட்ரா டிவி மூலமாக கமாடிட்டி சந்தை 5 மணி செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த செய்தியில நம்ம க்ரூட் ஆயிலை பத்தி தினம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் க்ரூட் ஆயிலுடைய பிக் பிக்சர் அண்ட் இன்ட்ராடே சார்ட் இது ரெண்டையுமே இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ க்ரூட் ஆயில் பிக்சர் அப்படின்றது நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஸ்டடி பண்ணலாம். இப்போ க்ரூட் ஆயிலோட சார்ட்டுக்கு போகிறோம். நம்ம க்ரூட் ஆயில் சார்ட் எடுத்துக்கிறோம். க்ரூட் ஆயில் சார்ட் அப்படின்றத இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டுக்கு மாற்றி காட்டுறேன். டெய்லி சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஆடம் அண்ட் ஈவ் ஃபார்மேஷன்ஸ் நடந்துகிட்டே வந்தது பார்த்தோம். இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பிஹேவியர் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸ். இந்த ஏற்றத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு புல் கேண்டில் பக்கத்தில் ஒரு பியர் கேண்டில் வரும்போது மையப்பகுதி உடைக்கும் போது இது ஒரு டார்க் கிளவுட் கவரா மாறுதுன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த 3020 அது உடைக்கப்பட்டு விட்டது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இறங்கிட்டே இருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு கன்ஜெஷன் ஜோனுக்குள்ள அதை நம்ம நுழைஞ்சிருக்கிறத பார்த்துருக்குறோம். எப்படி இது பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்ட்ராடேலையும் பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே சார்ட்டுக்குள்ள போகிறோம். அவளி சார்ட்டை எடுத்துக்கிறோம். இந்த அவளி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரைஸுக்கு உண்டான ஃபால் அப்படின்னு நடந்துட்டு இருக்கதா எடுத்துக்கலாம். இங்கே கூட நம்ம ஒரு ஃபெபனாச்சி அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபெபனாச்சி ரூல் எடுத்துக்கிறோம். அதை கொஞ்சம் சரியாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஐ வில் ரிமூவ் இட். நான் திரும்ப போடுறேன். ஃபெபனாச்சி டூலை நம்ம சரியாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபெபனாச்சி டூல் பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு இந்த ஏற்றத்தினுடைய இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட இதுவும் 61.8 இந்த சதவீதத்தில் தான் இப்போதைக்கு இன்ட்ராடே பேசிஸில் ஒரு சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆக நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா 61.8 தான் அதனுடைய ஃபால் எடுத்தது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இந்த 2990 அப்படின்ற ஒரு எல்லை உடனடியான சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற எல்லையில் கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம். அப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் எல்லையாக பார்க்கும்போது இந்த 50% ரிட்ரேஸ்மெண்ட் முக்கியமான இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் நம்ம குறிச்சிக்கலாம். 3040. அப்போ இந்த 50 புள்ளி அப்படின் போது மினியில் 500 ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு லாட்டுக்கு அப்படின்றவங்க இந்த ட்ரேடை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். இதான் இப்போது நிலைமை. இங்கே ஒரு வேலை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இறக்கம் கணிசமாக இருக்கலாம். 2980 பார்க்கும்போது மெல்ல மெல்ல அது இறங்கி ஒரு 30 பாயிண்ட் 2960 முதல் கட்டமாகும். 2930 இறங்கி மெல்ல மெல்ல 2900 நோக்கி கூட செல்லலாம். மேலே ரீபவுண்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 3040 உடைச்சிருச்சுன்னா நல்ல ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 3070 என்பது முதல் கட்டமாகவும் 3110 அப்படின்றது அடுத்த கட்டம் நகர வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இமீடியட்டாக ட்ரேடிங்காக பார்க்க வேண்டிய ரெண்டு எல்லைகள் 2990 3040 எடுத்துக்கலாம். இந்த எல்லையை நம்ம அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது நான் கீழே உங்களுக்காக நோட் பண்ணுறேன். 2990 அப்படின்ற இந்த எல்லை சப்போர்ட் எல்லையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேலே அப்படின்னு பார்க்கும்போது 3040 அப்படின்ற எல்லையை கூட நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு எல்லையை வச்சு நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். இதான் தற்போதைய ஒரு நிலவரமாக பார்க்குறோம். இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புட் யுவர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.